கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy and happy to see you all through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த மகிமையான நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இடைப்படபடியாக அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, என் ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறதப்பா. இந்த வார்த்தை எனக்கு நேராக ஜனங்களுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கு தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த சில மாதங்கள் என்று சொல்லலாம், ஒரு 3 வாரங்களாக இந்த ரட்சிப்பை குறித்ததானே சில வார்த்தைகளை வேதத்துல பல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் பல செய்திகளை ரட்சிப்பை குறித்ததான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல சில வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் உள்ளத்துல போற்றது உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த ரட்சிப்போடைய அர்த்தம் என்ன என்பதை முதல் வீடியோல பார்த்தோம். இரண்டாவதாக அந்த ரட்சிப்பில் எதிலிருந்து நமக்கு ரட்சிக்கிறார் என்றதை பார்த்தோம். மூன்றாவது ரட்சிப்பின் அடையாளம் என்று பார்த்தோம். இன்றைக்கு கடைசியாக the important of the salvation or the true meaning of the salvation என்பதை அந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னதனால் அவர்களை சிறைச்சாலையில போடுகிறார்கள். அந்த சிறைச்சாலையில இருக்கிற அந்த ஜெயிலர் கேட்ட ஒரு கேள்விதான் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. What shall I do to get a salvation? நான் ரட்சிக்கப்படணும், நானும் உங்களை போல மாறணும், நானும் உங்களோட அந்த தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷன் கேட்ட ஒரு கேள்விதான். அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்க்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, யாரா இருந்தாலும் நேரடி வழியாய் பார்க்க உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், Are you get saved? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்? ரட்சிப்பின் அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவ உலகத்தில் அடிக்கடிக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், the first step of the Christianity is a salvation. ஆமென். ரட்சிக்கப்படாமல் நீ எதை செய்தாலும் பிரயோஜனமற்றது, ரட்சிக்கப்படாமல் ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனமற்றது, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமற்றது. எனவே you have to see the salvation is very very important. 3 வசனங்களை சுட்டி காண்பிச்சு அதிலிருந்து அர்த்தங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Hebrews chapter 2 verse number 3. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பரானால் வரப்போற தண்டனைக்கு தப்போம் என்று வேதம் சொல்ல. அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தேவனோடு கூட யோகாயோகமாய் வாழக்கூடிய ரட்சிப்பு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து, பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருப்போமானால் வரப்போற தண்டனைக்கு தப்போம் என்று பைபிள் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இந்த ரட்சிப்பை குறித்து உங்களுக்குள்ள ஒரு கவலை இல்லை, ஒரு கன்சர்ன் இல்லை, ஒரு துக்கம் இல்லை என்று சொன்னா வருகிற ஒரு நாள் தண்டனை நிச்சயமா இந்த பூமிக்கு வரும், ஜனங்களுக்கு வரும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் மரித்த பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த தண்டனைக்கு நீங்க தப்ப மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இது பெரிதான ரட்சிப்பு அன்பானவர்களே, மகிமையான ரட்சிப்பு. இது தேவன் கொடுக்கிற கிருபையாய் கொடுக்கிற ரட்சிப்பை நீங்கள் கவலை இல்லாம எப்படினா வாழ்வேன், எப்படினா இருப்பேன் என்று சொன்னா தண்டனைக்கு கண்டிப்பா நீங்கள் தப்ப மாட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு பூரணப்படணுமே, இந்த ரட்சிப்பு எனக்குள்ள நிலைச்சிருக்கணுமே, அந்த ரட்சிப்பை நான் காற்றுக்கொள்ளணுமே ஒரு பயத்தோட ஒரு வேதம் சொல்லுங்க. பாருங்க அன்பானவர்களை, வசனத்துல பார்க்கும் போதோ அந்த ரட்சிப்பின் மீது ஒரு கன்சர்ன், ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு பூரணம் ஒரு கலக்கம், ஒரு பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அப்படி இருக்கும்போது நிச்சயமா சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நமக்கு உறுதி செய்வார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக
பிலிப்பியர் 2 11 சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்யுங்க, பயத்தோட நடுக்கத்தோட பூரணப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. பயத்தோட நடுக்கத்தோட நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு அன்பானவர்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டு அவ்வளவுதான் நான் மோட்சத்துக்கு. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பைபிளை கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னா, கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால, there are 3 types of salvation. இதெல்லாம் வேதத்துல ஆதாரமா இருக்கிறது. பாஸ்ட் சால்வேஷன், பிரசன்ட் சால்வேஷன், ஃபியூச்சர் சால்வேஷன். இது பைபிள்ல இருக்குது அன்பானவர்களே. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்ற, அந்த ரட்சிப்பை பெற்ற ஒண்ணு கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவன் ரட்சிப்புக்காக. இரண்டாவது சொல்ற, இது பயத்தோட நடுக்கத்தோட பூரணப்படுத்துங்க, வேலை கிரியை பண்ணுங்க. ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் வித் தி ட்ரம்பிளிங் அண்ட் தி ஃபியர். அது பயத்தோட நடுக்கத்தோட. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எனக்கு என்னுடைய வயதுக்கு அனுபவத்துல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்னோட ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் இன்றைக்கு இயேசுவை விட்டு தூரமா இருக்கிறாங்க. என்னோட கூட ஊழியத்தில் ஆரம்பித்தவங்க எல்லாம் இயேசு இல்லாமல் இன்றைக்கு ஊழியம் இல்லாம அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணவங்க, இந்த ரட்சிப்பை பயத்தோட காத்து கொள்ளாதவங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா மாத்திரம் போதாது அன்பான, அதுக்கு ஃபர்ஸ்ட் அதான் முதல் படி. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் பயத்தோட. சிலர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அதே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் இருப்பாங்க, மனைவி அடிக்கிறது, கணவன் அடிக்கிறது, தூஷணமான, இதெல்லாம் பைபிளுக்கு புறமானது. இதெல்லாம் ரட்சிப்புக்கான அடையாளம் இல்ல. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை தவறு செய்துட்டாலும் ஆண்டவரே நடுக்கத்தோட பயத்தோட, ஆண்டவரே நான் தவறி விட்டேன், நான் பழியை செய்து விட்டேன், குற்றங்களை செய்து விட்டேன் என்று சொல்லும் போதோ தேவனுடைய இரக்கத்தை நாம் பெறுவோம். ஆமென். முதலாவது அந்த பெற்ற ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் நாம் கவலைப்பட வேண்டும். ஏன்னா தவறிடுமா மாற்றிவிடுமா என்றதுக்காக. இரண்டாவது அன்பானவர்களே, அந்த ரட்சிப்புக்காக பயத்தோட நடுக்கத்தோட ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை நாம் காத்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு வசனம், 1 பேதுரு 1 புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 verse number 9 வேதம் சொல்லுங்க, அந்த ரட்சிப்பை அவர்கள் என்ன செய்தாங்க? ஆராய்ந்தார்களாம். ஒவ்வொரு நாள் they search their salvation. அவங்க பெற்ற ரட்சிப்பு ஆராய்ந்தாங்க. ஐயோ, இன்றைக்கு நான் இப்படி இருந்தேன், நேற்று நான் எப்படி இருந்தேன், நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன், இந்த ரட்சிப்பை காற்றுக்கொள்ளணுமே, இது பெரிய ரட்சிப்பாச்சே, இது மகிமையானது. they search the salvation. hallelujah. they inquired the salvation. அதை குறித்து என்ன செய்தார்கள்? அதை விசாரித்தார்கள். அதை என்ன செய்தார்? விசாரிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்தார்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரனே சகோதரியே, சபைக்கு போற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, சபைக்கு போகிற உன்னை பார்த்து, விசுவாசி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ரட்சிப்பை குறித்து நீ ஆராய்கிறியா? என்னுடைய ரட்சிப்புக்கு இந்த வசனம் பிரயோஜனமா இருக்கிறதா? என்னுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற நான் ஜெபிக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒரு சகோதரி, யாரோ ஒரு சகோதரர், ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்போமானால் வரப்போற தண்டனைக்கு தப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே. மத்தேயு 24:13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்க. that is a final salvation. ஆமென். ஒரு நாள் ரட்சிப்பல்ல, 2 நாள் ரட்சிப்பல்ல, 5 நாள் ரட்சிப்பல்ல, 5 வருஷம் ரட்சிப்பல்ல, மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் தன் ரட்சிப்பை போராட்டங்களிலே, பாவ கஷ்டங்களிலே, உபத்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் தான் முழுமையான ரட்சிப்பை பெறுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு போதகர் இப்படியாக ஒரு உதாரணத்தை சொல்றது நான் இடத்துல கேட்டிருக்கிறேன். நல்ல சபையில மியூசிக் வாசிக்கிற ஒரு மகனுக்காக ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் மகனுக்காக ஒரு பெண்ணை பாருங்க ஐயா என்று அவங்க சொல்லும் போது அந்த ஐயா சொன்னாரா, அம்மா உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரா என்று கேட்டாரா. முதல் டைம், ஐயா என் பிள்ளை சபையில வர்ஷிப் லீடர் ஐயான்னாங்களா. அடுத்து அவங்க சொன்னாங்க, சபையில என் பிள்ளை பிரேயர் வாரியர்னு சொன்னாங்களா. ஐயா அவன் பாடும்போது தான் ஆவியான பிரசன்னமே வரனாரா. ஐயா ஒரு டைம் ரட்சிக்கப்பட்டு கேட்டாங்க, 2ஆம் டைம் ரட்சிக்கப்பட்டவங்க கேட்டாங்களா. திருப்பி ஆவியான அதை கேட்க சொல்ற. 3ஆம் டைம் கேட்கிறாரா, அம்மா உங்க புள்ள கரெக்டுமா, நீ சபையில் நீங்க பாட்டு பாடுறாரு, வர்ஷிப் லீடரா இருக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, காணிக்க கொடுக்கிறாரு, தர்சன பாகம் கொடுக்கிறாரு, எல்லாம் ஓகே தான். ஏன் சபைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல பைபிள் எடுத்து நான் அவர் தான் முன்ன இருக்கிறேன், எல்லாம் கரெக்டுமா. ஆனா ரட்சிக்கப்பட்டு இருக்காரு போதோ அந்த அம்மாவுக்கு 3ஆவது முறை ஆவியான உணர்த்தினாரா. என்ன உணர்த்தினாரு சொன்னா, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், பாடுறா எல்லாம் பண்ண, ஆனா திடீர்னு
எப்பாவது கோபம் வந்துச்சுன்னா என்னை அடிச்சிடுவாயார் அந்த அந்த போதகர் அசந்து போயிட்டார். அதுதான் ஆவியானவர் மீண்டும் மீண்டும் கேட்டார். அன்பானவர்களே, பாடுகிறதுனாலயோ காணிக்க கொடுக்கறதுனாலயோ, ஏன் சில நேரத்தை ஜப வாரியர் ஜப வீரன் சொல்றதுனால இல்ல, பைபிள் சொல்லுங்க, உண்மையாய் அப்பாவும் மகனுமா இருக்கிற அந்த உறவு தான் நம்ம ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, முடிவு வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. எனக்கு தெரியும் நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், பேருங்க இருக்கிறவங்க கூட இன்னைக்கு இந்த ரட்சிப்பை இழந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நீங்க நானும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்கிறது என்று 2 தீமோத்தி 2:4 சொல்லுங்க. எனவே இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், நம்புவோம். கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் மீது, உங்க குடும்பத்தின் மீது வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஏசப்பா. யாராலும் அந்த செய்தியை கேட்கிறார்களோ அவருடைய ரட்சிப்பு பூரணம் அடையட்டும் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக நாங்கள் கவலைப்பட வேண்டும். நாங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக பயத்தோட நடுக்கத்தோட வாழ வேண்டும். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே அதை ஆண்டவரே நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினீரே ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் ரட்சிப்புக்குள் வருவார்களாக, ரட்சிக்கப்படாத சகோதரிகள் ரட்சிப்புக்குள்ள வருவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லா ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்க ஜனங்களை விட்டு விலகு பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, விடுதலை வரட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி நம்முடைய யூடியூப் சேனலில் அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற சேனலில் இருக்கிறது. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you all. God bless you.